இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி நேரம் பல இடத்துக்கு ஓடிப்போங்க. நீங்க தான் கடந்த 2025 ஜூன்ல இருந்து 26 ஜூன் வரலும் பொண்டாட்டி தாலியை கூட அடமான கடையில் வச்சுட்டு கஷ்டப்பட்டீங்க சுவாமி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியான முன்னேற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு 5 தொகை வருகிறது. 15 ஜூலை 2026 முதல் 21 ஜூலை 2026க்குள்ள முதல் தொகை 7, அடுத்தது 6, அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 9. இப்படி சொல்லணும் ஜோசியம் சொல்லணும், புரியுதா? அதுக்கு பல பிறவில இந்த கலையை கத்துக்கிட்டு வந்திருக்கணும். நான் அப்படி கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ரைட், வரலன்னு யாராவது கமெண்ட் போட்டீங்க, மனசுக்குள்ள நினைச்சீங்க, உங்க ஜாதகத்துக்கு வரக்கூடாது என்ற அளவுக்கு அங்க யோகம் இல்லைன்னு அர்த்தம். போய் முதல்ல உங்க ஜாதகம் என்ற சட்டியை பாருங்க. எத்தனை வாட்டி சொல்றது 100 முறை. அது இருந்தாதான் இதுல வரும். ரைட், வர்றவங்களுக்கு இருந்திருக்குன்னு அர்த்தம். பூர்வ புண்ணியம் இல்லாதவங்களுக்கு பூர்வ புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம். பூர்வ புண்ணியம் இருந்தாதான் ராசி பலன் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. எந்த பலனும் வேலை செய்யாது கோச்சா. இதெல்லாம் சூட்சமம். இதுக்கு 30 ஆண்டு காலம் நான் செலவு பண்ணியிருக்கேன். வேணா நீங்க வந்து செலவு பண்ணுங்க ஒரு 3 வருஷம் இப்படி ஜோதிட ஆசிரமத்தில். அப்ப தெரிஞ்சுப்பீங்க இதெல்லாம். ரைட், இப்ப பலனை கேளுங்க. பிறகு இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே மனசஞ்சலம், தொழில் மாற்றம், இடமாற்றம், டிரான்ஸ்பர் இதெல்லாம் வருது. அதன் பிறகு ஆரம்பத்தில் இந்த மாசம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவினையாவே இருக்குது. சுபகாரியம் நடக்கணும்ன்ற ஜாதகத்துக்கு நடக்கும். திருமணம் நடக்கணும்ன்ற ஜாதகத்துல கிரகமைப்பு இருக்கிறவங்க நடக்கும். பிள்ளை பேரு பிறக்கணும்ன்ற கிரகமைப்பு இருக்கிறவங்களுக்கு பிள்ளை பேரு பிறக்கும். எவ்வளவு விழிப்புணர்வா அளந்து வார்த்தையை பேசுற பாருங்க. சும்மா போற போகல அள்ளி விட்டு போறதுக்கு இது என்ன இது? ஒரு ராசி பலன் கேட்டாக்க 4 ராசி பலன் ஃப்ரீன்ற மாதிரியா? எல்லாமே கணிதம், கணக்குகள் இருக்கு. அந்த கணக்கோடு தான் சொல்லணும். இருந்தால் தான் வானத்தில் பார்த்து சொல்ல முடியலன்னா இல்லை. ரைட், பிறகு 5 நிலைகள் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 26 முதல் 17 ஆகஸ்ட் 2027. நல்ல நேரத்தில். இது ஒரு கெட்ட நேரம். எதில்? பிள்ளைகள் உடல்நலம் கெடுவதில், குடும்பத்தில் பொருளாதார தடைகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதாரமே கிடைக்காத நிலை. இரண்டாவது நிலை 26 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026 வரை. மீண்டும் கடந்த 3 மாசமா இஎம்ஐ கட்டாத வீடுக்கு இப்ப என்பி ஆயிடுமா, மொத்தமா கட்ட சொல்லுவாங்களா, வீட்டை வச்சுன்னு போயிடுவாங்களான்ற பயம். ஆக வண்டி வாகன பயம், அது கைவிட்டு போயிடுமான்ற பயம், சொத்து சுகம் அது பற்றிய பயம், தாயின் உடல்நலம் கெடுகிறதேன்னு பயம், காது மூக்கு தொண்டை பிரச்சனை அதனால பயம். இப்படிப்பட்ட பய காலம். அடுத்தது 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. உங்க மனைவின் உடல்நலம் கெடுகிறது. அதுக்காக கொஞ்சம் செலவினம், பார்ட்னர்ஷிப் கலைகிறார்கள், சமூகம் பகையாகிறது. 4வது நிலை 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? டம் டம் டம். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு மூலம் பௌத்திரம் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ற காலகட்டம். நல்ல இதெல்லாம் பண்ணிடுங்க. உடல் உபாதைகள், அதுவும் ஆசன வாயில மலை ஜலம் கழிக்கிற இடத்துல பிரச்சனை வரக்கூடிய காலம். 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் 23 ஆகஸ்ட் 2026. இது எப்படிப்பட்ட காலம்? ஸ்பெகுலேஷன், ரொட்டேஷன், உருட்டி பெரட்டி, மாட்டை கடிச்சு ஆட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு மீண்டும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு இப்படிப்பட்ட நேரமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் 5 நிலைகளையும் கூறி ஆகிவிட்டது. அதன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக
அமைதியாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.